நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத் கணேசன். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சித்தர் சிவவாக்கியர் எழுதிய சிவவாக்கியம் என்ற நூலில் இருக்கும் பாடல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது 9வது பாடல். மண்ணும் நீ விண்ணும் நீ மறி கடல்கள் ஏலும் நீ, எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ, கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ, நன்னுள் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய் அப்படின்னு சித்தர் சிவவாக்கியர் பாடுகிறார். இதனுடைய பொருள் என்னவென்று பார்த்தோம் அப்படின்னா, நாம் மண்ணும் நீ விண்ணும் நீ மறி கடல்கள் ஏலும் நீ, அதாவது இந்த பூமியாகவும் இந்த ஆகாயமாகவும் கடல் நீராகவும் இருப்பவன் நீதான் மற்றும் ஐம்பூதங்களாகவும் இருப்பவன் நீதான் அப்படிங்கிறதா முதல் லைனில் மண்ணும் நீ விண்ணும் நீ மறி கடல்கள் ஏலும் நீ அப்படிங்கிறது சொல்கிறாரு. 2வது லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண் எழுத்தும் நீ அப்படிங்கிறாரு. அதாவது எண் அப்படின்னா 8 2 என்ற எண்ணாகவும் இருப்பவன் நீதான். எழுத்து அப்படின்னா அகாரம் உகாரம், அகாரமாகவும் உகாரமாகவும் இருப்பவன் நீதான். இசைந்த தேவார பண்ணாகவும் இருப்பவன் நீதான் மற்றும் 7 சுரங்களான சரிகம பதனி என்ற எழுத்தாகவும் இருப்பவன் நீதான் அப்படிங்கிறதான் 2வது லைனில் சொல்கிறாரு. 3வது லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ, அதாவது கண்ணாகவும் கண் மணியாகவும் கண்ணுக்குள் ஆடும் பாப்பாவாகவும் இருப்பவன் நீதான் அப்படிங்கிறதான் 3வது லைனில் சொல்கிறாரு. 4வது லைன் நன்னுள் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய் அப்படிங்கிறார். அதாவது இப்படியான பிரம்ம ஞானத்தை எனக்குள் வழங்கி நீராகி நின்ற உனது திருவடி பாதத்தை நான் தியானத்தில் வைத்து வணங்க வேண்டும் ஈசனே அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்கிறார். இதான் 4வது என்ன சொல்றது. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.